ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் மலையை ஒட்டி இருபுறமும் 2 கிராமங்கள் இருந்தன. 2 கிராமத்திலும் 2 சகோதர ஆடுகள் வாழ்ந்து வந்தன. ஆடுகளும் பசுமையான புல்லை மேய்வதற்கு மலை அடிவாரத்திற்கு காலை வந்துவிடும். மாலை தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றுவிடும். நாட்களாயின. 2 ஜோடி சகோதர ஆடுகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே இல்லை. இருவரின் நேரமும் சற்று மாறுபட்டு இருந்ததால் அந்த ஒற்றையடி மரபாலத்தில் கூட அவைகள் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. மலையிலிருந்து கிராமத்தை அடைய இந்த ஒற்றை பாலத்தை கடந்துதான் போக வேண்டும், வேறு வழியேதும் இல்லை. மாலை வரை புல்லை மேய்ந்த ஆடுகள் கிராமத்தை அடைய அந்த ஒற்றை பாலத்தை நோக்கி நடந்தன. அதே சமயத்தில் மற்ற 2 சகோதர ஆடுகளும் புல்லை மேய்ந்துவிட்டு அந்த ஒற்றை பாலத்தை நோக்கி நடந்தன. அவைகள் சந்திக்கும் நாளும் வந்தது. தம்பி, நான் முதலில் மரப்பாலத்தில் ஏறி நடக்கிறேன், நீ அடுத்து கவனமாக வா. அதே சமயத்தில் எதிர்ப்பக்கம் இருந்த ஆடு, தம்பி, நான் முதலில் மரப்பாலத்தில் ஏறி நடக்கிறேன், நீ அடுத்து கவனமாக வா. ஒரே சமயத்தில் 2 பக்கம் இருந்தும் 2 ஆடுகளும் ஒற்றை மரப்பாலத்தில் ஏறி மத்தியில் வந்து நின்றன. விலகிச் செல்ல முடியாத குறுகலான பாலம் அது. என் வழியில், என் எதிரே நீ வராதே, உடனே பின்னோக்கி செல், அதுதான் உனக்கு நல்லது. நான் என்றுமே பின்வாங்கியது கிடையாது, நீ அப்படியே பின்னாலே ஓடிவிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் தான் முதலில் வந்தேன், எனவே நீ பின்னால் செல். நான் பலமிக்கவன், எனவே நீ பின்னால் செல். இருவரும் விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் கர்வத்துடனும் அகம்பாவத்துடனும் தொடர்ந்து சண்டையிட்டன. ஆடுகளின் கோபம் எல்லையை கடந்தது. ஒன்றை ஒன்று கொம்புகளால் மோதி எதிர் திசையில் தள்ளிய பொழுது இருவரும் பிடி நழுவி கீழே ஆற்றில் விழுந்தன. ஆற்றில் விழுந்த ஆடுகள் காயமின்றி தப்பித்தன. இருவரும் நீந்தி கரையேறின. இளைய சகோதரனை தேடி ஓடின. இளைய சகோதர ஆடுகள் அதிர்ச்சியடைந்தன. நேரம் போனது. இருவரும் மரப்பாலத்தின் மீது ஏறி எதிரெதிரே வந்தன. திடீரென ஒரு ஆடு கால்களை இருபக்கமும் விரித்து பாலத்தின் மேல் படுத்தது. மற்ற ஆடு அதன் மீது ஏறி அந்த பக்கத்தை அடைந்தது. நன்றியுடன் அந்த சமயோஜித ஆட்டை பார்த்தது. கூலாக எழுந்த ஆடு மெதுவாக மரப்பாலத்தின் அடுத்த பக்கத்தை அடைந்தது. இளைய சகோதர ஆடுகளின் செயலை கண்ட மூத்த சகோதர ஆடுகள் வெட்கி தலைகுனிந்தன. 4 ஆடுகளும் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தன. Hello, if you like it, please subscribe.